சித்தர்களில் மிகவும் வித்தியாசமான பெயர் கொண்டவர் அகப்பே. சித்தரழும் என்றால் உளம்பே என்றால் கட்டுக்கடங்காத வேகம் அல்லது பித்து மனதை ஒரு பேய்க்கு உருவகப்படுத்தி அதை எப்படி அடக்க வேண்டும் என்று பாடியதா இவருக்கு இந்த பெயர் வந்தது. பெயர் காரணம் மற்றும் தத்துவம் நமது மனம் அலைபாயும் குணம் கொண்டது. அது ஆசை, கோபம், பொறாமை போன்ற குணங்களால் ஒரு பேயை போல அலைந்து நம்மை துன்புறுத்துகிறது. அகப்பேய் மனமாகிய பேய் இந்த மனப்பேயை சீர் செய்தது. அறிவாலடக்கி இறைநிலை எய்துவதே இவரது பாடல்களின் மைய கருத்து. பாடல்களின் சிறப்பு இவரது பாடல்கள் அனைத்தும் அகப்பே என்ற மகுடத்தோடு முடியும். ஒரு குரு தனது சீடனுக்கு அல்லது ஒருவன் தன் மனதிற்கே உபதேசம் செய்வது போன்ற இமயமைந்திருக்கும் ஒரு புகழ் பெற்ற பாடல். நான் என்றும் நீ என்றும் நாளென்றும் மாறென்றும் ஊனொன்று சொல்லாதே அகப்பே உன்னையரின் துணரே. பொருள் நான் நீ என்ற பேதங்கள் பார்க்காதே. சாத்திரங்கள் சொல்லும் கணக்குகளில் சிக்காதே. முதலில் உன்னை இனி யார் என்று உணர்ந்து கொள். முக்கிய போதனைகள் மனக்கட்டுப்பாடு பேயை போல ஆட்டம் போடும் மனதை யோகத்தாலும் ஞானத்தாலும் அடக்க வேண்டும். மௌனம் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து மௌனமாக இருந்து இறைவனை தேடச் சொன்னார். உண்மை நிலை சாதி மதம் ஆச்சாரம் போன்ற வெளி வேடங்களை விடுத்து உள்ளொளியை காண வலியுறுத்தினார். தொடர்பு மற்றும் வரலாறு இவர் கும்பன சித்தரின் சீடராக கருதப்படுகிறார். சித்த மருத்துவத்திலும் யோக கலைகளிலும் இவருக்கு ஆழ்ந்த புலமை இருந்தது. இவரது பாடல்கள் சித்தர் பாடல்கள் என்ற தொகுப்பாக 14 சொல்லாறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஜீவசமாதி இவர் 8 நாகப்பட்டினம் மாவட்டம் எனும் ஊரில் ஜீவசமாதி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு இணையாக போற்றப்படும் எட்டிக்குடி தலத்தில் இவருக்கு தனிச்சந்நிதி உள்ளது. பனாகை அடக்கும் வழிகளை மிக எளிமையாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும்